AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. புதுச்சேரியில் கலை மற்றும் அறிவியல் பாடப்படிப்பை மாணவர்கள் அதிகமாக தேர்வு செய்வதால் பொறியியல் படிப்பிற்கான மோகம் வெகுவாக குறைந்துள்ளது. கலை கல்லூரிகளை நோக்கி மாணவர்கள் படையெடுப்பதற்கான காரணம் என்ன, பெற்றோர்கள் சொல்வது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். குழந்தைகள் ஆரம்ப கல்வியை தொடங்கும் போதே மருத்துவராவேன், என்ஜினியராவேன் என்றுதான் மழலை மொழியில் கூறுவார்கள். அதன்பின் 10ஆம் வகுப்பு படித்து முடித்தவுடன் பட்டப்படிப்பை தேர்வு செய்ய அப்போதே முடிவு செய்து மேல்நிலை படிப்பில் அதற்கு தகுந்தாற்போல் பாடப்பிரிவை தேர்வு செய்து படிக்கிறார்கள். அவ்வாறு 12ஆம் வகுப்பை நிறைவு செய்யும் மாணவர்கள் மருத்துவம் அல்லது பொறியியல் படிப்பில் பல்வேறு பிரிவுகளில் படித்து பட்டம் பெற்றனர். ஆனால் கடந்த 15 ஆண்டுகளாக பொறியியல் படித்த மாணவர்களின் வேலை வாய்ப்பு படிப்படியாக குறைய தொடங்கிவிட்டது. கிடைத்த வேலையிலும் எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்கவில்லை. இதன் விளைவு மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் கவனத்தை கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் பக்கம் அதிகளவில் திருப்பியுள்ளது. இன்ஜினியரிங் எடுத்ததுனால நமக்கு வேலை கிடைக்குமா இல்லையான்றது உறுதி பாதி பேருக்கு இல்லை. ஸோ அதனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்து ஏதாவது ஒரு டிகிரியை முடித்து நம்ம மேற்படிப்பு படிக்கலான்றாங்க. பட் நம்ம ஒரு டிகிரியை முடிச்சுட்டா அவ்வளோதான் போல் நம்ம வேலை ரொம்ப தேடணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சியோ எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் ஒரு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லைங்கிறதுனால இப்போ இன்ஜினியரிங் விட்டுட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வராங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏன் வர்றாங்கன்னா அந்த பசங்களுக்கு ஈஸியாக வேலை வாய்ப்பு கிடைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் தான் அதிகமாக மாணவர்கள் வராங்க. இந்த காமர்ஸ் மாணவர்களை விசாரித்த போகிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்கிங் எக்ஸாமு, ஐஏஎஸ் எக்ஸாமு, அடுத்து பார்த்தீங்கன்னா இதே இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு அந்த பையன் போய் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் இவன் ஒரு ஹெச்ஆர்ஏ போகிறான் எம்பிஏ முடிச்சு. அதனால இதை சீக்கிரம் படிச்சுட்டு வருமானம் பார்த்தீங்கன்னா கம்மியான காசில் படிக்கலாம். இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா செலவாகுது. இது பார்த்தீங்கன்னா 50,000 கூட செலவாகல. அதனால நிறைய பசங்க இந்த ஒன்று பணம், அடுத்தது படிப்பு, இது ரெண்டையும் வச்சு போகிறாங்க. புதுச்சேரியில் பொறியியல் படிப்பிற்கான மோகம் மாணவர்களிடையே வெகுவாக குறைந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 2019ஆம் ஆண்டில் 2 அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் 17 தனியார் பொறியியல் கல்லூரிகள் இருந்தன. இவற்றின் மூலம் 7000 இடங்கள் நிரப்பப்பட்டு வந்தன. ஆனால் கடந்த 5 ஆண்டில் 7 தனியார் பொறியியல் கல்லூரிகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளாக மாறிவிட்ட நிலையில் இந்த ஆண்டு 3 அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் 10 தனியார் கல்லூரிகளில் மொத்தம் 5264 இடங்கள் உள்ளன. இதில் 50% இடங்கள் நிரம்புமா என்பதே கேள்விக்குறியாகி இருக்கிறது. முன்னாடி இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்துட்டு 40% நிறைய காலேஜஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் நவ் தேர் ஓப்பனிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். ஸோ அதுக்கு பார்த்துட்டு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். வாட் மை ரிக்வெஸ்ட், இப்போ நீங்கள் ஸ்டடி பண்ணலனா, காமர்ஸ் பண்ணலனா நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. நீங்கள் எக்கனாமிக்ஸ் ஸ்டடி பண்ணல நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சிவில் சர்வீஸ் இருக்கு, மெடிக்கல் சிவில் சர்வீசஸ் இருக்கு, அக்கவுண்ட்ஸ் இருக்கு, போலீஸ் இருக்கு. யூ கேன் பிகம் எ குட் பாலிட்டிஷியன் ஆல்சோ. உலகில் நாளுக்கு நாள் பல்வேறு தொழில்நுட்பங்கள் மாறி வருகின்றன. பொறியாளர்களின் தேவைகளும் அவசியமாகின்றன. ஆகவே உலகளாவிய தொழில்நுட்பத்துடன் போட்டி போடும் திறனை மேம்படுத்தும் நோக்கில் மாணவர்களை பொறியியல் கல்லூரிகள் தயார்படுத்தினால் மட்டுமே பொறியியல் படிப்புகள் மீதான மோகம் குறைந்து வரும் நிலை மாறும் என்பது கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் ரகுமான். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.